இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எடுத்துக்காட்டு 3.72 பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபிசின்னு 3 அணி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவங்களே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. a × b + c = a × b + a × c என்பதை சரிபார்க்க. இந்த நிபந்தனையை கொடுத்துருக்க 3 அணிப்படி LHSம் RHSம் சமம் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு எப்பயும் போல் கொடுக்கப்பட்டவன் எடுத்து எழுதி ABC என்ற 3 அணியை எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நிரூபிக்க வேண்டியவை கொஷினில் கொடுத்துருக்க கண்டிஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுப்போமா. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற சம்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்க கண்டிஷன் இதோ ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் சேர்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது இங்கே a × b + c இருக்குது பார்த்தீங்களா. இதில் b + c ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி வர்ற அணியோட ஏவை பெருக்கணும். சரிங்களா? அதே போல் RHS ஃபஸ்ட்டு ஏபியை பெருக்கணும், அடுத்து ஏசியை பெருக்கணும், பெருக்கிட்டு வர 2 அணியை கூட்டணும். இப்போ பாருங்க, நமக்கு b + c கொடுத்துருக்காங்களா. அப்போது இங்கே அணியை கூட்டணும். சரிங்களா? இதுக்கு முன்னே பயன்படுத்துகிற நமக்கு பெருக்கல் மொத்தம் நம்ம நிறையும் நிரலும் கூட்டுவோம், அதாவது பெருக்கிட்டு கூட்டுவோம். சரிங்களா? இங்கே ப்ளஸ்ன்றதுனால அப்படியே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். குறிமாறாமல் எடுத்து எழுதிக்கலாம். 1 - 7 ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். அப்போ 1 - 7ன்னு வரும். அடுத்து ரெண்டாவது 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போது 2 + 6. அடுத்து இங்கே பாருங்கள் -4 + 3. அடுத்து 2 + 2 என்ன இருக்கோ அதே இடத்துல சேம் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? ஈக்குவல் 1 - 7 கழிச்சா என்ன வரும்? -6. குறி ப்ளஸ்ஸாக மைனஸ்னால் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. 2 + 6 கூட்டினா 8. -4 + 3 கூட்டும் போது வரும் -4 + 3. அப்போது கழிச்சா -1 பிரினுக்கான குறி மைனஸ்ன்றதுனால -1. 2 + 2 4. இப்போ b + cக்கான மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த மதிப்பை கொண்டு ஏ கூட பெருக்கலாமா. a × b + c ஏன்ற அணி என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 1 1 -1 3 பெருக்கல் -6 -1 8 4. இங்கே பெருக்கல் போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். பெருக்கலாமா. பாருங்கள் என்ன வரும். இந்த மாதிரி பெருக்கும் போது தான் கரெக்டாக எந்த நிறைய இருக்கோ நிறைய கொண்டு நிரல் கூட பெருக்கணும். கூட்டல்னா அப்படியே கூட்டிக்கணும். பெருக்கல் அப்படின்னும் போது முதல் நிறையை கொண்டு 2 நிரல் கூடையும் பெருக்கணும். அடுத்து 2வது நிறையை கொண்டு 2 நிரல் கூடையும் பெருக்கணும். 1 × -6 -6. அடுத்து +1 × -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 1 1. அடுத்து பாருங்கள் 1 × +8 ப்ளஸில் இருக்கிறது ரெண்டுமே 1 × 8 8 +1 × +4 பெருக்குனா ப்ளஸ் இருக்கிறதுனால +4. அடுத்து -1 × -6 மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 1 6 பெருக்குனா 6. அடுத்து +3 × -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 × 1 3. அடுத்து -1 × +8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 8 8. அடுத்து +3 × +4 3 × 4 12. இப்போது -6 -1 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டினா -7. 8 + 4 கூட்டினா 12. 6 - 3. இப்போது குறி வெவ்வேறையாக இருக்குது. அப்போ கழிக்கணும். கழிச்சா +3 கிடைக்கும். ஏன்னா பெரியனுக்கான குறி +ன்றதுனால +3. -8 × +12 அப்போ -8 + 12. இப்போ கழிக்கணும். கழிச்சா என்ன ஒரு 4. பெரியனுக்கான குறி +ன்றதுனால +4. இப்போ அடுத்ததான் RHS. ஃபஸ்ட்டில் என்ன பிடிக்கணும்? ஏபியை பெருக்கணும். ஏன்ற அணி என்ன 1 1 -1 3 இன்ட்டு பீன்ற அணி என்ன 1 2 -4 2. சரிங்களா? பெருக்கலாமா. முதல் நிறையை கொண்டு 2 நிரலையும் பெருக்கலாம். பெருக்கும் போது 1 × 1 1. அடுத்து +1 × -4 இருக்கா. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 4 4.
அடுத்து 1 × 2 2, அது +1 × +2, அப்போ ப்ளஸ் தான் வரும் பெருக்கும் போது 1 × 2 2 ப்ளஸ் அப்படி வந்துடும். -1 × +1 +× மைனஸ் மைனஸ் 1 × 1 1. அடுத்து +3 × -4 +× மைனஸ் மைனஸ் 3 × 4 12. அடுத்து -1 × +2 +× மைனஸ் மைனஸ் 1 × 2 2. அடுத்து +3 × +2 ப்ளஸ் 3 × 2 6. ஆட் பண்ணும்போது பாருங்கள் +1 -4 இப்போ கழிக்கணும். கழிச்சா என்ன வரும் -3. 2 + 2 4. -1 -12 கூடி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டும் போது -13. அடுத்து -2 + 6 என்ன வரும் 4. இது ஏபிக்கான மதிப்பு. அடுத்து ஏசிக்கு ஏன்ற அணி என்ன 1 1 -1 3. சின்ற அணி என்ன -7 6 3 2. சரிங்களா? ஈக்குவல் பெருக்கலாமா? முதல் நிறையை கொண்டு முதல் நிரலில் பெருக்க போகிறோம். 1 × -7 -7 +1 × +3 பெருக்குனா 3. 1 × 6 6. அடுத்து +1 × +2 பெருக்குனா 2. அடுத்து இரண்டாவது நிறையை கொண்டு முதல் நிரலை -1 × -7 -1 +1 × 7 3 3 9 +ன்றதுனால +9. அடுத்து இரண்டாவது நிரல் -1 × 6 -6 +× மைனஸ் மைனஸ் 1 × 6 6. அடுத்து ப்ளஸ் 3 ப்ளஸ் தாங்க 2 ப்ளஸ் தாங்க அது ப்ளஸ் 3 × 2 6. -7 +3 அப்போ கழிக்கணும். கழிச்சா என்ன வரும் -4. பெரிய கணக்குறி மைனஸ்ன்றதுனால -4. 6 + 2 கூட்டினா 8. 7 + 9 கூட்டினா 16. +r -r கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 ஆகிடும். இப்போ ஏபியோட மதிப்பு இருக்குது, ஏசியோட மதிப்பு இருக்குது. ஆட் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், இப்போ ஏபி ப்ளஸ் ஏசி. ஏபிக்கான அணி நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, எடுத்து எழுதியாச்சு. ப்ளஸ் ஏசிக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா அணி, ரெண்டும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ கூட்டலாமா? கூட்டுறது சென்ட்ரல் ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா கூட்டும் போது இங்கே என்ன மதிப்பு இருக்கோ அதுக்கு நேரம் என்ன மதிப்பு இருக்கோ கூட்டினா போதும். -3 +× மைனஸ் -4. அடுத்து இங்கே 4 இருக்கா 4. அதே மாதிரி இங்கே இருக்குது 8 ப்ளஸ் சென்டரில், இப்போ +8 -13. இங்கே என்ன இருக்குது +16. எனக்கு +4 எனக்கு 0. -3 -4 குறி ஒரே மாதிரி கிட்டனா கூட்டும் போது -7. 4 + 8 கூட்டினா 12. -13 + 16 இப்போ கழிக்கணும். கழிச்சா என்ன ஒரு 3. பெரிய கணக்குறி ப்ளஸ்ன்றதுனால +3. 4 + 0 4. இன்னொரு பாருங்கள், எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சமமாக இருக்குது. அப்போது எல்ஹெச்எஸ் = ஆர்ஹெச்எஸ். இப்போ என்ன ஆகும்? A × B + C = AB + AC என நிறுவப்பட்டது இல்லைன்னா சரிபார்க்கப்பட்டது. ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.